ஹாய் 48 லாஸ் ஆஃப் பவர் லா 24 ப்ளே த பெர்ஃபெக்ட் கோட்டியர். நீங்க ஒரு சிறந்த ஆலோசகரா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு நீங்க ஒரு அரசபையில ராஜாவுக்கு ஒரு ஆலோசகரா இருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போம். உங்களோட ஆலோசனைய மட்டும் தான் சொல்லணும். அத விட நீங்க ராஜாவோட புத்திசாலி அப்படின்னு எந்த நேரத்திலயும் காட்டிக்கவே கூடாது. முடிவெடுக்கிற அதிகாரம் உங்களுக்கு தான் இருக்கு அப்படின்ற மாரி நீங்க சொல்லணும். அப்படி சொல்லும்போது அரசர் உங்களோட ஆலோசனைய எப்பயும் எதிர்பார்ப்பாரு. உங்கள ஒரு உயர்ந்த பதவியில வச்சு பார்ப்பாரு. அது மட்டும் இல்லாம நீங்க நெனச்ச விஷயத்த பவர்ல இல்லைனாலும் ராஜாவ வச்சு உங்களால பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிள் எப்படி இந்தியன் கிரிக்கெட்டரான சச்சின் டெண்டுல்கர் லாங் டெர்மா ஒரு பிசிசிஐல டாப்ல இருந்தாரு அப்படின்னு பார்ப்போம். பிசிசிஐனா போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியா. அவரோட சார்ம் அண்ட் டிப்ளமசி மூலியமா பிசிசிஐ அஃபிஷியல்ஸ், அப்புறம் கிரிக்கெட் டீம் மெம்பர், அப்புறம் ஃபேன்ஸோட நல்ல ரிலேஷன்ஷிப்ப மெயின்டெயின் பண்ணாரு. அது மட்டும் இல்லாம அவரோட ஸ்மார்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங் மூலியமா பிசிசிஐ எக்ஸ்பெக்ட் பண்ணத கரெக்ட்டா பண்ணாரு. கேம்ல கரெக்ட்டா ஃபோக்கஸ் பண்ணாரு. ஹம்பிளா இருந்தாரு. எந்த ஒரு கான்ட்ரோவர்சிலயுமே அவரு இன்வால்வ் ஆகாம இருந்தாரு. இதன் மூலியமா அவரு பிசிசிஐயோட பாசிட்டிவ் லாங் டெர்ம் இன்ஃப்ளூயன்ஸ பெற்றாரு. இதன் மூலியமா அவர் ரிட்டயர் ஆனதுக்கு அப்புறமும் பிசிசிஐல அவரோட செல்வாக்கு இருந்துகிட்டு தான் இருக்கு. மாறல் என்ன அப்டின்னா, நீங்க சச்சின் மாரி ஒரு இடத்துல ஸ்மார்ட்டா, ஸ்ட்ராட்டஜிக்கலா, சார்மா, டிப்ளோமசியா செயல்படும்போது, உங்களுக்கு அந்த இடத்துல லாங் டெர்ம் சக்சஸ் கண்டிப்பா கிடைக்கும் அப்டின்னு இந்த லால சொல்றாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.